த்ரிஷா அவங்க வந்து பர்த்டேக்கு அடுத்த நாள் வந்து இன்ஸ்டால ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியா போகிற மாரி இருக்கு. நீங்க இப்போ போயி விஜய் அவர்கள பார்த்து விஷ் பண்ணி ஒரு கேக் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு போய் வெட்டினா வேணா இந்த கேள்வி வரும். அவங்க எப்போவோ எடுத்த ஃபோட்டோ. கேஸ் குடுக்கும்போதே அதில தெளிவா வந்து ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. திருமணம் கடந்த ஒரு வாழ்க்கையில அவர் இருக்காரு. அது எனக்கும், என் பையன்களுக்கும், என் குழந்தைகளுக்கும் செட் ஆகல. அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறத முக்கிய கருத்தாவே அங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இல்ல நீங்க சொன்ன மாரி அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் வந்து ஒரு நடிகைன்னு தான் சொன்னத யாருன்னு சொல்லல. அதுதான் விஜய் அவர்களோட தேர்தல் முந்தைய பிரச்சாரத்துல நிறைய பேர் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஃபேமிலி மேட்டர்லாம் இழுத்து. அந்த டபுள் ஜீரோவோட ஒரு கரெக்டான வார்த்தை என்னன்னா, இன்றைய நாள் இன்னையோட முடிந்து நம்ம புது வாழ்க்கைக்குள்ள போறது. இது ஏஞ்சலோட மெசேஜ் மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது, இவங்க இதையுமே லிங்க் பண்ணி பேசுறாங்களே சார். அது எதுக்கு அந்த 0000 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்கங்க? திருச்சாட்ட தான் நம்ம போய் கேட்கணும், எதுக்குமா போட்டீங்க நீங்க அப்படின்ட்டு. நெறைய விஷயங்கள் வந்து மறைமுகமா இருக்கிறது வந்துட்டு மக்கள் இப்போ வந்து யோசிக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரியா ஒரு விஷயம் வந்து குடுத்திருக்காங்க விஜய் அவர்கள். அது மறைச்சது வந்து தப்பா சரியாங்கிறது கூட ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல தான் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அவரு கூடவே விஜய் அவருடைய நிழலா இருப்பவர் தான் ஜெகதீஷ். இப்பதான் அந்த நியமிச்சாருங்கிற அந்த கேள்விக்கு இடமில்லை. அவருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயம் தாண்டி இதை ஏன் மறைக்கணும்? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் வெங்கடேசன் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமா இருக்கிறது வந்துட்டு மக்கள் இப்போ வந்து யோசிக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகதீஷ் அவர்களுக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரியா ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க விஜய் அவர்கள். அதை வந்து மறைச்சது வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு ஏமாற்றமாவோ பார்க்குறாங்க. அது மறைச்சது வந்து தப்பா சரியாங்கிறது கூட ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல தான் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார். இல்லை, ஜெகதீஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து ஜாயின் பண்ணி இன்றைக்கி அதை கொடுத்து நீங்கள் வந்து தெரியாமல் இருந்தால் தான் அது இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். அவர் வந்து ஸ்டாராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் செக்ரட்டரி அவர். ஸோ விஜய் சாருக்கு எல்லாமே அவர் ஆளினால் தான். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தலைவா படத்துலேருந்தே அவர் கூட இருக்கார் கிட்டத்தட்ட. அதில் ஜிவி பிரகாஷ் குமார்கிட்ட தான் அவர் வந்து இருந்ததே ஜெகதீஷ் சார். இந்த அதாவது என்ன சொன்ன கம்ப்யூட்டர்லாம் கில்லி மாரி அவர் அப்டேட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ ஜிவி கிட்ட இருக்கும்போது தான் இது என்னோட லேப்டாப் கைமாவே கங்காரு குட்டியை வயிற்றுலேயே சுமந்துட்டு மாதிரி ஜெகதீஷ் அவர்கள் வந்து லேப்டாப் கைமா தான் இருப்பார். அப்போ விஜய் சார் தான் பார்த்துட்டு யார் என்னென்னு கேட்கும்போது தான் இவர் இந்த அப்டேட் வச்சுருப்போம், எனக்கு எல்லாமே அவர் தான் அவர் சொல்கிறது தான் எனக்கே தெரியும். ஜிவி சொல்லும் போது தான் டக்குன்னு பார்த்தா நமக்கு இப்படி ஒரு நபர் தேவை, ஸோ நம்பிக்கைக்குரியவராக தேவை அப்படிங்கும்போது தான் ஜெகதீஷ் வந்து ஜிவிகிட்ட கேட்டு தான் விஜய் சாரே வாங்கினாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் போனேன். கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் பார்த்தீங்க தலைவா படம் எப்போ வந்தது உங்களுக்கு? அதுலேருந்து இது வரைக்குமே ஜெகதீஷ் சார் வந்து விஜய் சாரோட கூட இருக்காங்க. அவருடைய அவ்வளோ உழைப்புக்கும் முக்கியமான காரணம் ஜெகதீஷ் அவர்கள். சினிமா தொழில் வந்து டாப்பில் ஹீரோ இருக்க வரைக்குமே. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அதுதான் அவர் கூடவே தான் இருப்பாங்க. ஸோ வேனில் போவாங்க, கூட இருப்பாங்க, காரில் போவாங்க. ஒரு பர்சனல் செக்ரட்டரிங்கிறது அப்போ இருந்தே வந்து இருக்கிற நபர் அவர். ஸோ ஜெகதீஷ் சார் தான். அதில் இப்போ தான் புதுசாக வந்தது மாதிரி வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர அது நிஜம் இல்லை. அவர் கூடவே விஜய் அவருடைய நிழலாக இருப்பவர் தான் ஜெகதீஷ். ஆனால் அவருடைய எல்லா வேலையுமே இவருக்கு தெரியும். அப்டேட்டாக ஃபிலிமில் இருந்தது மாதிரி இப்போ அரசியல் களத்திலையும் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, மீடியாவில் என்ன பேசுகிறாங்க, அதை அப்டேட் எடுத்து விஜய் அவர்கள் கன்வே பண்ணுறதும் அவர் தான். அப்போது இப்போ தான் இந்த நியமிச்சாருங்கிற அந்த கேள்விக்கு இடமில்லை. அவர் கூடவே இருப்பவர். சார், நீங்க ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. அவருக்கு வந்துட்டு கண்டிப்பா வந்து தகுதி இருக்கு. ஏன்னா, தலைவா படத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அவருக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயம் தாண்டி, இதை ஏன் மறைக்கணும்? பர்சனல் செக்ரட்டரியா அவர் நியமிச்சத வந்து மக்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே. அவரோட பர்த்டே டேட் அன்னைக்கு மட்டும் தான் எங்களுக்கு தெரிய வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரணான கருத்து எடுத்து வைக்கிறாங்கல்ல. அது ஏன் சார் மறைக்கணும்? இல்லைங்க, மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு. நீங்கள் புதுசாக தான் ஏற்கனவே சொன்ன ஒரு பதில் இருக்குது. புதுசாக வந்தால் தானே நீங்கள் புதுசாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம மறைக்கிற மாதிரி வரும். அவரு தலைவா படத்துலேருந்துன்னு சொன்னேன் நான். கிட்டத்தட்ட 2013 ட்ராவல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 13-14 வருடங்களாக விஜய் அவருடைய நல்லாவே போகிறவர். ஓகே. அவர் பர்சனல் செக்ரட்டரி தான் இருந்திருக்காரு. அப்போவும் இருந்திருக்காரு, இப்போ ஒரு அரசியல் இருக்கார். அதை பட் அவருக்கு என்ன தேவைகளோ அதை ஃபுல்லாக பண்ணவர். என்னென்ன நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லேருந்து நீ சினிமாவில் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது என்ன தகவல் மக்கள்கிட்ட இருந்து வருது, அரசியல் எதிர்கட்சிகள் என்ன பேசுகிறாங்க, என்ன நிலவரம் போயிட்டு இருக்கிறத அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு.
அதெல்லாம் அந்த பர்சனல் செக்ரட்டரிங்கிறது வந்து நம்மளா இப்போ வேணால் உருவாக்கிக்கலாம் அவருக்குன்னு. அவர் அப்போ 13 வருடங்களாகவே இருக்கிறவர் அவர். ம். இது இப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா. தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஜெகதீஷ் அவர்களை பற்றி. இத்தனை வருடங்களாக விஜய் அவர்கள் அதை ஃபுல் ஷேடோவே இருந்தவர் தான் அவர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து அதிகமா இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள பத்தி அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அ அரசியல் சம்மந்தப்பட்டு இப்போ உள்ள போனதுக்கு அப்புறமும் நெறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. முக்கியமான விஷயம் சார், எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் நானும் இப்ப கேட்கப் போறேன். விஜய் அவர்கள் மக்களுக்காக நெறைய விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காருன்னு நெறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா மக்கள் எதிர்பார்த்த மாரி ரத்தின பாண்டிய அவர்கள் அங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ மக்கள் எதிர்பார்க்குற விஷயத்த அங்க பண்றாரு. ஆனா த்ரிஷா அவங்க பர்த்டேக்கு அடுத்த நாள் இன்ஸ்டால ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது இப்போ அவ்ளோ கான்ட்ரோவர்ஷியா போகுற மாரி இருக்கு. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு கூட நடித்த நடிகை, அவங்களும் ஒரு நல்ல நட்பு இருக்குது. நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர பர்த்டேக்கு விஷ் பண்ணதை ஏன் விஷ் பண்ணாங்க, ஏன் கேக்கு வச்சுட்டு பழைய ஃபோட்டோ நீங்கள் இப்போ போய் விஜய் அவர்களை பார்த்து விஷ் பண்ணி ஒரு கேக் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் வெட்டினா வேணால் அந்த கேள்வி வரலாம். அவங்க எப்போவோ எடுத்த ஃபோட்டோ, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக எடுத்த ஒரு ஃபோட்டோவை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதே இது எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது இப்போ நேரடியாக வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க. அஜித் அவர்களுடைய தாயார் இறந்த பிறகு ஒன்றா போயிட்டு துக்கத்து நிகழ்ச்சியில் வந்தாங்க. ஏஜிஎஸ் அவங்க இல்ல திருமணத்தில் போகும்போது 2 பேரும் ஒன்றா போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நட்பின் ரீதியாக போகிறதா ஒரு தகவல், அவ்வளோதான். பட் இதற்குள்ளே நம்ம கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு ஒரு உருவத்தை நம்ம செதுக்கி வச்சோம்னா அது அப்படி தான் போகும். அதனால் அவருடைய ஒரு நட்புக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி எடுத்துகிட்டு போனோம்னா இது பெருசாக தெரியாது. சார், இந்த கேள்வியிலயுமே ஐ மீன் நீங்க சொன்ன பதில்லயுமே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு முரண்னே எடுத்துக்கலாம். முன்னாடியே விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவங்க கேஸ் குடுக்கும்போதே அதுல தெளிவா ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாங்க. திருமணம் கடந்த ஒரு வாழ்க்கையில அவர் இருக்காரு. அது எனக்கும், என் பையன்களுக்கும், என் குழந்தைகளுக்கும் செட் ஆகல. அதனால எனக்கு டிவோர்ஸ் வேணுங்கிறத முக்கிய கருத்தாவே அங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அந்த நடிகை நான் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்ச நாளா அது பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப நெறைய பேர் சொல்றது அது த்ரிஷா அவங்க தான். த்ரிஷா அவங்க தான் அதிகமா அவரு கூட டிராவல் பண்றாங்க. அது மாரி நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த விஷயத்துக்கு த்ரிஷா அவர்களுமே சொன்னாங்க, நெறைய பேர் பேசுறதுக்கு நான் ரீசன் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னிருந்தாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து அவங்களுக்கே தோணும்போது, அடுத்தடுத்து விஜய் அவர்கள் கூட டிராவல் பண்ற மாரியும், புகைப்படம் போடுற மாரி இருக்கும்போது, மக்களுக்கு இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆகுற மாரி ஒரு விஷயமா தானே இருக்கு சார். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு நடிகைன்னு தான் சொன்னதை யாருன்னு சொல்லலை. அது யூகத்தின் அடிப்படையில் நிறைய பேருடைய பதிலாக வருது. மக்கள் திசை திருப்புற ஒரு மேட்டர். அவங்கள ஒரு ஆக்டிங்கில் ஒன்றா பண்ணாங்க, நிறைய படங்கள் ஜோடியாக பண்ணால் ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் சொல்கிறாங்க. அதுதான் விஜய் அவர்களோட தேர்தல் முந்தைய பிரச்சாரத்தில் நிறைய பேர் நான் அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, பேசி ஃபேமிலி மேட்டர்லாம் இழுத்து, அது என்னுடைய சொந்த பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீ யாரும் கவலைப்பட வேணாம் ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு வந்தார். மக்கள் அதான் பேசுகிறேன், எந்த வீட்டில் தான் பிரச்சனை கிடையாது, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருனாங்க. பட் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் போகிற ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இங்கே ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது, இப்போ தமிழகத்தின் முதலமைச்சர் இருக்கும்போது அவருக்கு இமேஜை காலி பண்ண வேண்டிய நோக்கத்தோடு பேசுபொருள் இருக்க தான் செய்வாங்க. அதை மாற்றம் செய்ய முடியாது ஒன்றுமே. மாற்றம் புதுசாக ஏதாவது மாற்றம் வந்தால் தான் அதில் பேசுவதை நிறுத்த முடியாது. இதை விட நாட்டு நடப்புகள் விஷயங்கள் நிறைய இருக்குது, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதை நோக்கி போனால் சிறப்பாக இருந்தான்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது லாஸ்ட் கேள்வியாகவே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். த்ரிஷா அவர்களோட அந்த போஸ்ட் கீழே ஒரு லைன்ஸ் குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் 0000 அப்படிங்கிறத எல்லாருமே நோட் பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த 00வோட ஒரு கரெக்டான வார்த்தை என்னன்னா, இன்றைய நாள் இன்னையோட முடிந்து நம்ம புது வாழ்க்கைக்குள்ளே போகிறது. இது ஏஞ்சலோட மெசேஜ் மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் பார்க்கும்போது இவங்க இதையுமே லிங்க் பண்ணி பேசுகிறாங்களே சார், அது எதுக்கு அந்த 0000 அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்கங்க? ஏதோ ஒவ்வொருத்தருக்கு ஏதோ விஷ் பண்ணணும்னு தோணும், அவங்க அதை போட்டிருக்காங்க. பட் முழுமையான நிலவரம்னா இது த்ரிஷாட்ட தான் நம்ம போய் கேட்கணும், எதுக்குமா போட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு. பட் அந்த வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பட் அவருடைய அரசியல் பிரவேசத்தில் இன்றைக்கி பார்த்தோம்னா சாப்பிட்றது தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கார். இதெல்லாம் கவனிக்கிறதுக்கு, பேசுகிறதுக்கோ, பார்க்குறதுக்கோ, இது ஏன் பண்ணி கேட்குறதுக்கோ அவருக்கு நேரம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் ஒரு நட்பு இருக்குது அவருக்குள்ள, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அது அது கோ ஆர்டிஸ்ட்ன்ற முறையில் இருக்குது.
எல்லாம் பிரச்சனைகள் வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா, ஒரு நட்புக்காக விஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 1000 அர்த்தம், லட்ச அர்த்தம் நம்ம எடுத்துட்டு போலாம் நம்ம அத. அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு கேஷுவலாக போயிடுச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் நினைக்கிறேன் நான் அத. கண்டிப்பா சார். ஸோ நெறைய விஷயங்கள் நம்ம இப்ப 2 பேரும் பேசியிருக்கோம். நெறைய அப்டேட்ஸ் குடுத்துருக்கீங்க. ஸோ உங்க டைம குடுத்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.